ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். புதன்கிழமை ஒரு 6 மணி போல் தான் நான் எந்திரிச்சேன். சரி எந்திரிச்சிட்டு காலையிலே வீடெல்லாம் ஆஃப் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஆஃப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வேலைக்கிழமை வந்து ஹோலின்றனால புதன்கிழமை வந்து எப்போவுமே ஊரில் சாமிக்கு கூழ் ஊற்றுவாங்க. சரி அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நேரமாக எந்திரிச்சு வீடெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு வாசலெல்லாம் கழுவி விட்டேன். அப்படியே சாணி அரைச்சி கோலமும் போட்டேன். கொஞ்சம் சிம்பிளான கோலம், சின்ன கோலமாக போட்டு ஆரம்பிச்சிட்டேன். சரி மூஞ்சி ஃபேஸ் வாஷ் எல்லாம் கழுவிட்டு காலைல மார்னிங் ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கிளம்பிட்டேன். சரி முதல்ல பால் வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால காலையில் எழுந்திரிச்சதுமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. முன்னெல்லாம் டீ தான் குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து டீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் பால் தான் குடிக்கிறேன். சரி சிம்பிளாக ஒயிட் ரைஸ் வச்சு வெண்டைக்காய் குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வெண்டைக்காய் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தது. சரி அதனால் வெண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து வெண்டைக்காய் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த குழம்புல போடும்போது கொஞ்சம் வளவளப்பு இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு மறுபடியும் அதே கடாயில் வந்து ஃப்ரை பண்ணி தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் போடல. நீங்கள் தேங்காய் போடுங்க, தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும். நான் தேங்காய் போடல. சரி நெக்ஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு சரி கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் வந்து கூழ் எடுக்கலை. ஏன்னா நான் பாப்பாவை தூக்கணுன்றனால கூழ் காஸ்ட்லியான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் வந்து எடுத்துக்க முடியல என்னால். சரி அதனால் பூஜை செலவு மட்டும் வாங்கிக்கிட்டு சரி கோயிலுக்கிட்ட போனேன். எல்லாருமே கூழ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. சரி என்னால் எடுத்துக்க முடியல. பாருங்கள், இந்த கவரில் இருக்க இந்த பூஜை சாமானை மட்டும் நான் வாங்கிட்டு சரி கோயிலுக்கிட்ட போயிட்டேன். எல்லாம் முடிஞ்சது. ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோம். சரியான மழைங்க, இடியும் மின்னல் மாதிரி சரியான மழைங்க. உங்கள் ஊரில் இது மாதிரி மழை பெஞ்சதா இருந்தால் சொல்லுங்கள். சரியான மழை, இடி பயங்கரமாக அடிச்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க.